நண்பர்களே, இப்போ என்னாச்சு அப்படின்னா, அலங்கார பந்தலிலே அழகாக ஒரு வழியா இந்த பாய்ஸ் ஃபினாலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கருமத்தவனுக்கு ரிலீஸ் பண்ணதுக்கு ரிலீஸ் பண்ணாமலேயே இருந்திருக்கலாம். போயிரு சப்புன்னு அரைஞ்சிரு போயிரு. பட்ஜெட்ல நான் எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சீரீஸை கேவலமாக்கணும்? அமேசான் கிட்ட பட்ஜெட் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த சீரீஸை இவ்வளோ கேவலமாக முடிச்சிருக்கானுங்க. சரி வாங்க நம்ம இந்த ஃபைனல் எபிசோடோட மொக்கையான 5 சம்பவத்தை பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் சம்பவம் என்னன்னா, தண்ணி கேன் போட வந்த ஜென்வி கேரக்டர். ஃபர்ஸ்ட் சம்பவத்தில் ஃப்ரெண்ட்ஸியோட ஃபியூனல் சீன் முடிஞ்ச உடனே இங்கே மரி ஜென்வியோட மரி கிட்ட ஸ்டார்லைட் பேசுவா. ஐயோ இவங்க பேசுறது நிப்பாட்டவே மாட்டாங்களான்ற மாதிரி மறுபடியும் பேசிட்டு இங்கே இதுக்கு முன்னாடி ஹோம்லேண்டர் கிட்ட இருந்து காப்பாற்றிட்டு வந்த மக்கள் எல்லாத்தையுமே கனடா கூட்டு போகிறதுக்கு ஒரே வேலை. அந்த ஒரு வேலை பண்ணுறதுக்கு ஜென்வின்ற 2 சீசன் ஓடி இருக்கானுங்க. இந்த பக்கெட்டில் எதுக்குடா தண்ணின்ற மாதிரி இந்த கேரக்டர்லாம் எதுக்குடா வந்தானுங்க? மரியெல்லாம் ஓவரா பில்டப் பண்ணானுங்க. கொலேசா ப்ராஜெக்ட்ல உருவானவ, அதே மாதிரி தான் ஹோம்லேண்ட் உருவானவன். 2 பேரும் ரொம்ப ஈக்குவலான பவர். மரியோட பவர் அவ செத்து போனவங்க கூட உயிரோட கொண்டு வந்தா. அந்த அளவுக்கு ஓவர் பில்டப் பண்ணிட்டு கடைசியில் பக்கெட்ல எதுக்கா தண்ணின்ற மாதிரி இந்த கேரக்டரை சாப்புன்னு முடிச்சுட்டானுங்க. ரெண்டாவது சம்பவம் என்னன்னா, ஹோம்லேண்டரும் அவங்க பையனும் மீட் பண்ணிக்கிறாங்க மறுபடியும். இந்த 2வது சம்பவத்துல ஹோம்லேண்டர் ரயான் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு ஸ்ட்ரைட்டா வந்துடுறான். வந்துட்டு ஏய் நான் கடவுள்றா, நீ என்ன இந்த மாதிரி சின்ன வீட்டில் இருக்கிற, வாட்டுக்கு வா, நல்லா உனக்கு தனி ஃப்ளோரே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலுமே ரியானு அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவான். அதை ஹோம்லேண்டர் கேட்டுட்டு போச்சு, இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ல மாதிரி மூஞ்சிலே பொங்குன்னு குத்த போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். நானும் அடுத்து இன்வின்சிபிள் மாதிரி அப்பா பையன் சண்டை போட்டு ரத்தம் தெறிக்க போகுதுன்னு நினைச்சா சப்புன்னு முடிச்சிட்டாங்க. இப்போ மட்டும் இல்லை, இந்த சீசன் 5 ஃபுல்லாகவே ஆக்ஷனை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டு வெறும் ட்ராமா மாதிரி பேசியே சாவடிக்கிறானுங்க. நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு, சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் இங்கே ஹோம்லேண்டர் ரேனும் சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும்போது ஹோம்லேண்டர் என்னமோ ரொம்ப நல்லவன்ற மாதிரி சரி அப்படியா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இங்க குடி, சிகரெட்டு, வெத்தலை பாக்கு எந்த பழக்கமும் கிடையாது. அடுத்து 3வது சம்பவம் என்னன்னா, சைக்கோ சேஜா முட்டாள் சேஜா மாத்திட்டாங்க. இந்த 3வது சம்பவத்தில் அந்த கிமிகோ கிட்ட அந்த பவர் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம புச்சரு சேஜ் அனுப்பி வச்சிருப்பா. சேஜ் தான் புத்திசாலியாச்சே, நல்லா கிமிகோவை வெறுப்பேற்றி அந்த பவரை வெளியே கொண்டு வந்து அட்டாக்கை வாங்கியிருப்பா. அதில் சேஜ் புத்திசாலியாக இருந்தவ முட்டாளா மாறி இருப்பா. இதை பார்த்தோன்னே நம்ம புச்சருக்கு ரொம்ப சந்தோஷம். இதை வச்சு கண்டிப்பாக ஹோம்லேண்டரை அவனோட பவர் எடுத்து ஈஸியாக கொள்ளலான்னு. அடுத்து 4வது சம்பவமா, கேவலமான டீப்போட கேவலமான சாவு. நம்ம புச்சர் அவங்க பாய்ஸ் டீம் எல்லாருமே ஹோம்லேண்ட் இருக்கிற அந்த இடத்துக்குள்ள போனதுக்கப்புறம் டீப்புக்கும் ஸ்டார்லைட்டுக்கும் ஃபைட் வரும். இது ஏன்டா இவ்வளோ நேரம் சண்டை போடுறீங்க, ஸ்ட்ரைட்டாக தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டா உள்ள அந்த மீனே கொண்டுருமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் தெரியுது கடைசியில் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு தான் கொள்றானுங்க. இதுக்கு எதுக்கிட்ட 1/2 மணி நேரம் சண்டை போட்டீங்க, அது ஸ்ட்ரைட்டாக தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டீப்பு ரொம்பவே பாவம், ஹோம்லேண்டர் செத்துக்கல, கடலும் போச்சு, மொத்தத்தில் இப்போ வாழ்க்கையே போயிடுச்சு. ஆடுறாவன் கோமுட்டி மாதிரி இருக்கேன். அடுத்தது 5வது சம்பவம் என்னன்னா, மொத்த பாய்ஸ் சீரீஸையும் கேவலப்படுத்தின சம்பவம் தான். ஹோம்லேண்டர் விசஸ் புச்சர் ஸ்காட்ச்ட் எர்த். இந்த வார்த்தை கேட்கும் போது எல்லாமே அழிஞ்சு ஹோம்லேண்டர் அப்படி பூமிக்கு மேலே பறந்துட்டு இருப்பான். பூமியில் எல்லாமே அழிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அழிச்சு கடைசியில் ஹோம்லேண்டருக்கும் புச்சருக்கும் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா அவங்க ஒரு சிம்பிளாக ஒரு ரூமுக்குள்ள வச்சு மொத்தமாக முடிச்சுட்டாங்க. கிமிகோவோட பிளாஸ்ட்னால ஹோம்லேண்டருக்கு V1 பவரும் போச்சு, V பவரும் போச்சு. மொத்தத்தில் சாதாரணமான மனுஷனா மாறிட்டான். அதுவும் அந்த சண்டை ரொம்ப நேரம் கூட போல. சீசன் 3ல நம்ம ஹோம்லேண்டர் அப்புறம் பூச்சர் ஹியூகி சோல்ஜர் பாயோட சண்டை சும்மா பார்க்கறதுக்கு வெறித்தனமா இருக்கும். அந்த சண்டையிலேயே எஸ்கேப் ஆயிடுவான் நம்ம ஹோம்லேண்டர். ஆனா இந்த சண்டையில எஸ்கேப் ஆக முடியாம வசமா மாட்டிக்குவான், பவரும் போயிடும். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம், நல்ல விஷயம்னா காமிக்ல வர மாதிரியே நம்ம ஹோம்லேண்டர் நம்ம புச்சர் தலையில மூளையை ஓப்பன் பண்ணியே சாகடிச்சிருப்பாரு. அது ஒண்ணு மட்டும்தான் ஓகே இருக்கே தவிர மற்றபடி இது ரொம்ப ரொம்ப லேசி ரைட்டிங். பட்ஜெட் இல்லை தான், அதுக்கு நீ இந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லையா அப்படின்னா பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் எடுக்க வேண்டியதானே. இது ஹோம்லேண்டரே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு, மொத்த பாய்ஸ் சீரீஸை பார்த்த நம்மளே அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஹோம்லேண்டருக்கு இவ்வளவு கேவலமான டைலாக்க கொடுத்தது எவன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டருக்கு இவ்வளவு கேவலமான டைலாக்க கொடுத்து
ஹோம்லேண்டரையும் கேவலப்படுத்திட்டாங்க, பாய்ஸ் சீரியஸ் மொத்தத்தையும் கேவலப்படுத்திட்டாங்க. என்ன அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபாதர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு பில்லியன், அதாவது எலான் மஸ்க் மாதிரியே ஒருத்தனை வச்சு தான் பண்ணிருப்பாங்க. அவனை 2 செகண்ட்ல பூமியில இருந்து விண்வெளிக்கு போயிட்டு அப்புறம் டக்குன்னு வந்திருப்பான். அந்த அளவுக்கு ஸ்பீடா போயிட்டு வரவன் எப்படி இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாம மாட்டிப்பான். அதுவும் அந்த ஜென்வி 2 சீசன்ஸ், அது 2 சீசன் உட்காந்து பார்த்து ஐயோ செலுத்து போய் சிலரையெல்லாம் விட்டேன். ஆனா கடைசியில அந்த ஜென்வி சீசன் எதுக்குடா பாக்கெட்ல தண்ணின்ற மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இதுல வாட் ரைசிங் சொல்லிட்டு ஒரு ப்ரீக்வல் சீரிஸ் வேற வருது. அதுல சோல்ஜர் பாயோட ஸ்டோரி வேற. இங்கேயே அவன் ஒன்றும் பண்ணல, தூங்கிட்டு தான் இருக்கிறான். இதுல ப்ரீக்வல் ஸ்டோரியில அவன் என்ன பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன, அதுல போடுற பட்ஜெட்டை எடுத்து இதுல போட்டு நல்லா பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு இருக்கிற பட்ஜெட்லாம் இதுல எடுத்து அதுல போட்டு அதை யார் பார்க்க போறா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எல்லாம் கூட பரவாயில்ல, என்னோட தலைவன் புச்சரை கொன்னுட்டு இவன் ஹியூகி வந்து அசால்ட்டா ஜாலியா பேசிட்டு போறான் அவன் பாட்டுக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அவ்வளோ பெரிய கேரக்டர் அவர் புச்சர்ரா. அதுவும் அது ரொம்ப எமோஷனலாக இருக்க வேண்டியது. ஐயோ ஃபீல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நினச்சிட்டு இருந்தா அவனுங்க பாட்டுக்கு ஏதோ அசால்ட்டாக அவங்க பேசிட்டு போகிறான். ஹியூகி அப்படி பேசுறத கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியல. ஏன்னா ஹியூகிக்கு புச்சரை ரொம்ப பிடிக்கும், அவன் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். ஆனால் அங்கே எந்த ஒரு வருத்தமுமே இல்லை. மொத்தத்தில் பாய்ஸை பார்க்குறவன் நம்ம தான் கேனையனுங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பாய் சீசன் 5 கிளைமேக்ஸ் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஹோம்லேண்டரோட எண்ட் இப்படி இருக்கணுமா, இல்லை நீங்கள் வேற மாதிரி எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், இதுதான் கிளைமேக்ஸ், ஹோம்லேண்ட் சிட்டியவே அப்படி அழிச்சு இருக்கிற மிலிட்ரி எல்லாத்தையுமே கொன்று சும்மா ரத்த கலரே இருக்க போறாரு அப்படின்னு ஒரு வீடியோ வந்துச்சு. நானும் கூட ஏதோ தியேட்டர்ல இருந்து எடுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பார்த்தா அப்படி ஒரு சீனே இல்லை. அங்க என்ன பாத்துட்டு இருக்க? பாடி டெட் பாடி ஆயிடும். உங்களுக்கு இந்த பாய் சீரிஸ் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க.